ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு தரமான ஜாம்பி த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். கருத்து வேறுபாடுனால மனைவியை விட்டு பிரிஞ்சு குழந்தையோட வாழ்க்கை நடத்த நம்ம ஹீரோ தன்னுடைய அம்மா ஒரு டைம் ஆச்சும் பார்த்துட மாட்டோமான்னு குழந்தை ஏங்கிட்டே இருக்கும்போது, சரி குழந்தை ஆசைப்படுது இல்லையா, அதனால நம்ம ஹீரோவும் குழந்தையும் அவரோட மனைவியை சந்திக்கலாம் அப்படின்ட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜாம்பி வீரர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்படி ஒரு இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் கிடையாதுங்க. அந்த ட்ரெயின்லேயே ஒரு சில பேர் ஜாம்பி கிட்ட இருந்து கடி வாங்காம தப்பிச்சு உயிரோட இருப்பாங்க. இவங்க எல்லாரும் கடைசியில் உயிரோட தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற கதையை ரொம்ப விருப்பா ஏகப்பட்ட எமோஷன்ஸோட அடுத்து என்ன அப்படின்னு பாக்குற நம்மளே பதற விட்ட படம் தான் ட்ரெயின் டு பூசன். இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளே கதைக்குள்ள கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சினிமையும் முக்கியமானது. கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது அழுகாத ஆளே இருக்க முடியாது, அவ்வளோ டச்சிங்கா இருக்கும். ஸோ இதனாலேயே வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இது போல தரமான படங்கள் வரிசையா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வண்டி டோல்கேட்ல வந்து நிக்குது. அங்க இருக்கிற ஆஃபீஸர்லாம் அந்த வண்டிக்கு ஏதோ மருந்துலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிரைவர் என்ன கேட்கறான் அப்படின்னா, என்னப்பா வண்டி நிறுத்தி இந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறீங்க, என் வண்டியில் இருக்க பொருட்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். சாரி சார், இங்க இருக்கிற லேப்ல இருந்து சின்னதா ஒரு லீக்கேஜ் ஆயிடுச்சு, இது சின்ன ஒரு செக்அப் தான், நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அனுப்பி வைக்க வண்டி நல்லா வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த டிரைவருக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா அப்படியே ஃபோன் எடுத்துட்டே இருக்கும்போது வண்டி பயங்கரமா இதில் போயிட்டு மோதுதுங்க. ஐயோ போச்சுடா, காலையில எவன் மூஞ்சில மூச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வண்டியை விட்டு இறங்கி பார்த்தா அது ஒரு மானம். அவ்வளவுதான், வண்டி வந்த வேகத்துக்கு மான் செத்த போயிடுச்சு. இதை பார்த்துட்டு வண்டியும் செக் பண்ணிட்டு டிரைவர் கிளம்பிடுறான். இப்போ அந்த மானதை நமக்கு காட்டுறாங்க. செத்து போன மாடு அப்படியே எழுந்து நிக்குது. அப்படியே அதோட கண்ணதை நமக்கு காட்டுறாங்க. அது அப்படியே வெள்ளை கலர்ல மாறி இருக்கு. அங்கேயே அப்படி சீன் காட்டாங்க. நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியில் மேனேஜரா வேலை பார்க்குறாரு. அவரோட கம்பெனிக்கு சொந்தமான மீன் பண்ணல இருக்கிற மீன்லாம் செத்து கிடக்கு. இதனால கம்பெனி மிகப்பெரிய அளவில் லாஸ் ஆகிடும் சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாத்தையும் சீக்கிரம் விற்க போற அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா சார், இதனால மக்களுக்கு எதுவும் பாதிப்புலாம் வந்துடாது அப்படின்னு தயங்கி அசிஸ்டன்ட் சொல்ல, தம்பி நான்லாம் பல வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டேன். நம்ம ஹீரோ சரியான ஈகோ பிடிச்சவர். அது மட்டும் கிடையாது, ஒரு சுயநலவாதி. இப்போ நம்ம ஹீரோ அவரோட மனைவி கிட்ட தாங்க பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, நாளைக்கு என்னோட பொண்ணோட பிறந்த நாளே, நீ கண்டிப்பா என் பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வரணும், அப்படி இல்லைனா என் பொண்ணை நானே வந்து கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோட மனைவி சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி வந்து தொலைறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள். குழந்தைக்காக நம்ம ஹீரோ கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோ நேர குழந்தைய பக்கம் தான் போறாரு. போயிட்டு பார்த்தா போர்வையை போத்திட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கு. ஹீரோ லைட் ஆன் பண்ணதுமே ஒன்று தெரியாத பிள்ளை மாதிரி பாவம் மூஞ்சி வச்சுக்கும். என்னம்மா, அப்பா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், உன்னோட பிறந்தநாள் அப்பா மறந்துன்னு நினைச்சியா, ஆனா எப்பவுமே அப்பா உன்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுக்கவும் பிரிச்சு பார்த்துட்டு அந்த குழந்தை உண்மையே இருக்கு. நம்ம ஹீரோ போன பிறந்தநாளுக்கும் அதே கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துட்டு போல. அப்பா எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த பிறந்தநாள் கட்சிங்க எனக்கு அம்மாவை பார்க்கணும், என்னை எப்படியாச்சும் அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம ஹீரோ, அப்பாவுக்கு ஆஃபீஸ் நிறைய வேலை இருக்குமா, மன்னிச்சிக்கோ, நம்ம அடுத்த வாரமாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம குழந்தை, ஆனா அப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அதுல அவரோட பொண்ணு தான் கியூட்டா ஒரு பாட்டு பாடி இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, அந்த பாட்டை பாதிலே நிப்பாட்டிடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ குழந்தையை கூட்டிட்டு பூசன் கிளம்பிட்டாரு. பூசன்ல தான் அவரோட மனைவி இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் கிளம்பியாச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட குழந்தைகிட்ட, ஸ்கூல் ஆனுவல் டேவில் நீ நல்லா பாடணுமா, ஆனால் பாதிலே நிப்பாட்டிட்டேன், அதனால அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் நம்ம ஹீரோட காரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே பரபரப்பா ட்ரெயின்ல ஏறிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே ஸ்கூல் பசங்களா இருக்காங்க. அப்போ அங்க ஒரு பொண்ணு வராங்க. அவங்களோட பேரு ஜின். எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது நேரா ஒருத்தர் பக்கத்துல வந்து உட்காராங்க. இவர் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளு. இவரை நம்ம குட்டி ஹீரோன்னு வச்சுப்போம். அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கும் போல, ஆனா இவர் பேசவே மாட்டாரு. அந்த பொண்ணு நம்ம குட்டி ஹீரோட பேசிட்டு இருக்கும்போது இவர் கண்டுக்கவே இல்லை. அடுத்து 2 வயசான பெண்கள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் அவங்களோட சீட்ல வந்து உட்காரவும் வெளியே யாரோ ஒருத்தவங்க வேகமா ட்ரெயின்ல ஓடி வந்து ஏறாங்க. அப்படி தட்டு மாதிரி வந்துட்டே இருக்கும்போது ட்ரெயின் மூவ் பண்ண சிக்னல் கொடுத்தாச்சு. எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு அப்படியே வெளியே காட்டுறாங்க. அங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு. இது யாருமே கவனிக்கல. ஆனா நம்ம குட்டி பொண்ணு மட்டும் கவனிச்சிடறான். ட்ரெயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. இப்போ ட்ரெயின்ல ஓடி வந்து ஏறினா இல்லையா, அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. காலில் இது கடிப்பட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விஷம் மாதிரி அந்த வைரஸ் பரவிட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ல யாரோ இருக்காங்க, அத்திமீறி ட்ரெயினுக்குள்ள வந்திருப்பாங்க போல. நடந்துக்கிற விதமே சரியில்லைன்னு சொல்ல போயிட்டு திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான். எதையோ பார்த்து பயந்து எல்லாரும் சாக போறாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெறி பிடிச்சி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்பிட்டே இருக்கான். அப்ப நம்ம குட்டி பொண்ணு ஒருத்தர் கிட்ட பேசுறான். இவன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். படம் போக போக தெரியும் வில்ல பயப்புல எவ்வளவு சுயநலமா இருப்பான் அப்படின்ட்டு. இப்போ அந்த கடிப்பட்ட பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவன் அப்படியே வெளியே வரான். ஜாம்பி வைரஸ் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு. அப்படியே வந்து கீழே விழுந்து துடிக்கிறான். இது எல்லாமே ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நடந்துட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகலான்னு கதவு திறக்க பார்த்தா ஒரு கை டக்குன்னு பிடிக்குது. ஆளு பார்க்கவே டான் மாதிரி இருக்காரு இல்லையா, ஹீரோ நம்ம டான்னே வச்சுப்போம். என்னம்மா ரொம்ப அர்ஜென்ட்டா, உள்ள 2 பேர் போயிருக்காங்கம்மா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும், நீ அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அந்த ஜாம்பி கிட்ட கடிவான பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் அப்படியே துடிச்சிட்டே இருக்கா. அப்போ அந்த ட்ரெயின்லேயே வேலை பார்க்குற சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதை பார்த்துடவும் ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உதவிக்கு யாராச்சும் வாங்க வாங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி, கேக்குதா அப்படின்னு வாக்கி டாக்கில் பேசிட்டு இருக்கும்போது பின்னால் அந்த பொண்ணு முழுச ஜாம்பியா மாறிட்டா. வெறி பிடிச்சி போயிட்டு பயங்கரமா கத்திட்டே இருக்கும்போது அங்கே அந்த ஸ்கூல் பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ஜாம்பி வரவும் அவ்வளோதான், அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஜாம்பி கடிக்க ஆரம்பிக்குது. அங்கே யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே கடிப்பட்டவங்க எல்லாருமே டக்குன்னு ஜாம்பியா மாறிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு
சம்பவம் ஏதோ ஒரு பக்கம் நடக்க நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை தேடி வந்துட்டு இருக்காரு. அப்போ முன்னாடி இருக்க பெட்டியில மக்கள் எல்லாம் அலறிட்டே இருக்காங்க. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு சாம்பி ஓடி வந்து ஒருத்தனை கடிச்சு குதிர. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ பொண்ணை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாரு. எல்லா சாம்பியும் நம்ம ஹீரோ துரத்திட்டே இருக்கு. அப்போ அந்த பக்கம் நம்ம டானும் அவரோட மனைவியும் இருக்காங்க. அவங்க நிறைய கர்ப்பிணி. இவங்களை நோக்கி ஒரு சாம்பி வரவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டாரு. அப்படியே நம்ம டானு கிட்ட ஒரு சாம்பி கடிக்க வருது. தடுத்து பிடிச்சி கடிவாங்க போராடிட்டே இருக்கும்போது அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ குழந்தை தூக்கிட்டு ஓடி போக நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா டானுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா உதவி செய்யாம ஓடி போயிடுறாரு. அந்த சாம்பியை எப்படியோ வாஷ்ரூம் உள்ள லாக் பண்ணுவோம். இங்க பாரு, நீ இடத்துல நிக்கவே கூடாது, தப்பிச்சு போ, சீக்கிரம் ஓடு அப்படின்னு ஒரு மனைவி கிட்டே சொல்ல. அப்போ அங்க இன்னும் நிறைய சாம்பிஸ்லாம் வரவும் அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா பின்னாலேயே நம்ம டானும் அவரோட மனைவி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சாம்பிஸ் துரத்திட்டே வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் கதவை மூடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் அந்த சாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்துருப்போது அப்படின்னு கத்த ஒரு வட்டியே ரெண்டு பேரும் உள்ள ஓடி வந்துடுறாங்க. ஆனா இவங்க பின்னாடி ஏகப்பட்ட சாம்பிஸ் வந்தது இல்லையா, அது இல்லாம அந்த கதை வந்து மூச்சிட்டே இருக்கு. நம்ம டான் அந்த கதவை டைட்டா பிடிச்சிக்கிறாரு. இருந்தாலும் அந்த கதவை லாக் பண்ண முடியல. கதவை எப்படி லாக் பண்றது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுங்களுக்கு கதவை திறக்க தெரியாது நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நம்ம அது கண்ணுக்கு தெரியறதுனால தான் நம்மளை அட்டாக் பண்ணது. அதனால நீ பயப்படாம கையெடு அப்படின்னு சொன்னதுமே நம்ம டான் கையெடுத்துறாரு. நம்ம ஹீரோ சொன்னது போலவே அதுங்களுக்கு டோரை திறக்க தெரியல. அப்படியே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து டோரில் ஒட்டி வராங்க. சாம்பிஸ்லாம் அமைதியாகிடுது. நம்ம ஹீரோ சொன்னது கரெக்ட் தான் போல. இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சாம்பிஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக நம்ம மக்கள் எல்லாமே இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு சேஃப் தான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோட அம்மா தான் பேசுகிறாங்க. அவங்களுமே சாம்பி கிட்ட மாட்டிருப்பாங்க போல. கடைசி நம்ம ஹீரோ கால் பண்ணி பேச, என் பேத்தியை பத்திரம் பார்த்துக்கோப்பா, அவளுக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும், எனக்காக அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாதிலே கால் கட் ஆயிடுது. அவ்வளோதான், நம்ம ஹீரோ கண்கள்கிட்டே இருக்காரு. அப்போ ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அங்கே இருக்கிற மக்களும் சாம்பியாக மாறிட்டாங்க. எல்லாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கடிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஊரை ஃபுல்லாக நம்ம காட்டுறாங்க. ஒரு முக்கிய சாம்பி வரிசை பரவிடுச்சு. எல்லா இடத்துலையும் மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாம்பியாக மாறிட்டாங்க. இப்போ சாம்பியாக மாறாமல் இருக்கிறது ட்ரெயினுக்குள்ளே இருக்க மக்கள் மட்டும்தான். இப்போ அப்படியே ட்ரெயினுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அந்த கதவு லாக் ஆகி தான் இருக்கு, இருந்தாலும் அது கண்ணாடி கதவு இல்லையா, அதனால இன்னும் பாதுகாப்பான கம்பார்ட்மெண்ட் நோக்கி மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ மைக்கில் ட்ரெயினோட பைலட் ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்து வர ஸ்டேஷன் தான் கடைசி ஸ்டேஷன். அங்கே நம்ம பாதுகாப்புக்கு ராணுவ படைகள்லாம் காத்துட்டே இருக்கு. ஸோ எல்லாருமே ட்ரெயின் நின்று பயப்படாம இறங்கிடுங்க, நம்ம தப்பிச்சு போக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டுமே இதில் நம்பிக்கை இல்லை. அதனால ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உதவி கேட்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டுமே, நீ எல்லாரும் போகிற வழியில் வராத, நீ வேற வழியில் வா, ஆளுங்களை அனுப்பி உனக்கு உதவி செய்யறான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது இது அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் வந்தான் இல்லையா, பிச்சைக்காரன் போல, அவன் அப்படியே காதில் வாங்கிடுறான். அவ்வளோதான், ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்குள்ள வந்துருச்சு. பார்த்தா ஒரு ஈக்கக்கா கூட காணோம். என்னடா பாதுகாப்பு ஆளுங்க இருக்கான்னு சொன்னீங்க, இங்கே ஒரு ஈக்கக்கா கூட காணாமடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வில்ல பைப்புல இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் ட்ரெயின் பைலட் கிட்ட ஓடி வந்து சுயநலமாக ஒரு விஷயத்த சொல்கிறான். நீங்கள் தான் இன்ஜின் பைலட்டா, வாங்க இன்ஜின் கம்பேர் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிருவோம், இது ஜாம்பிஸ் எல்லாத்தையும் இங்கே விட்டு நம்ம வந்து பூசனுக்கு போயிடலாம், பூசன் பாதுகாப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அதனால நம்ம எல்லாருமே பூசனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா, பூசன் பாதுகாப்பாக இருக்கு, நாம அப்படின்னா மற்றவங்க எல்லாரையும் கூட்டு போகலாம், அது நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் எல்லாரும் ஒரு வழியில் போனால் நம்ம ஹீரோ மட்டும் வேற ஒரு வழியில் போயிட்டு இருக்காரு. இது நம்ம டான் நோட் பண்ணிட்டே இருக்காரு. ஹீரோக்கு பின்னாடி அந்த பிச்சைக்காரனும் வரான். பாரு, எல்லாருமே அந்த பக்கம் போறாங்க, நீ அந்த பக்கம் போ, என் பின்னாலெல்லாம் வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க போன்ல பேசினா நான் கேட்டுட்டேன், உங்களை கூட்டிட்டு போய் வேற வந்திருக்காங்க, நானும் உங்க கூட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் காதில் அவனை குட்டி பண்ணி இருக்கா பாத்தீங்களா, அவ அப்படியே போயிட்டு நான் எல்லாரையும் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாருமா, மத்தவங்க எப்படி போனா நமக்கு என்ன, நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம், நம்ம அதை தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன சொன்னீங்கப்பா, நீங்க அந்த ஒரு சுயநலவாதி அப்படின்னு நம்ம குட்டி பண்ண சொல்ல அந்த பக்கம் எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ராணுவ படையே இருக்குது. பட தப்பிச்சோன்னு பார்த்தா அவங்களுமே சாம்பிஸா மாறி இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம டானு மத்த எல்லாரும் மறுபடியும் ட்ரெயின் இருக்க பக்கமே ஓடி வராங்க. இதுல ஒரு சில பேர் சாம்பி கிட்ட மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற பக்கமும் ஏகப்பட்ட சாம்பிஸ் வருது. ஹீரோக்கு முன்னால பிச்சைக்காரன் போயிட்டு இருந்தான் இல்லையா, அவன் அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறான். அப்படியே குட்டி போன ஒரு சாம்பி கடிக்க வருது. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம டான் வந்துடுறாரு. ஒரே அடி சாம்பி தெரிஞ்சு போயிட்டு விழுது. டானோட மனைவி குட்டி போன காப்பாத்தி கூட்டிட்டு போக டான் சாம்பி எல்லாத்தையும் கையாலே போட்டு பொழந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுமே ஒரு சாம்பி கிட்ட மாட்டிக்கிறாரு. ஐயோ, நம்ம ஹீரோ சாம்பி கடிக்க போகுதுன்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு துணியை சாமி மேலே போட்டதுமே சாமி நம்ம ஹீரோவை விட்டுடுது. ஆனால் இன்னும் ஏகப்பட்ட சாம்பிஸ் வருதுங்க. நம்ம டான் அப்புறம் சில ஸ்கூல் பசங்களாம் சேர்ந்து நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே சாம்பிஸ் வர முடியாத மாதிரி டோரை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த டோரை லாக் பண்ண முடியல. இப்போ எல்லாருமே ட்ரெயினுக்குள்ள வேகமாக ஏறிட்டே இருக்காங்க. அப்போ கூட அந்த வில்ல பைப்பில் இருக்கான் பார்த்தீங்களா, ட்ரெயினை சீக்கிரமா எடுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கான். இப்போ மேலே இருந்து இன்னும் சில சாம்பிஸ் ட்ரெயின் மேலே விழுதுங்க. இந்த சம்பவத்தில் நம்ம குட்டி போன டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க தனியாக அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளோதான், இப்போ இவங்க ஒரு பெட்டியில் ஏறிடும். அப்படியே அவங்க கூட அந்த பிச்சைக்காரனே ஏறிக்கிறான். இந்த வில்ல பைப்பில் சீக்கிரமா ட்ரெயின் எடுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கான். ஆனால் நம்ம டான் ஹீரோலாம் இன்னும் ட்ரெயினில் ஏறவே இல்லை. இன்னும் அந்த சாம்பிஸ் கிட்ட போராடிட்டு தான் இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஆனா ஏகப்பட்ட சாம்பிஸ் கதவை தள்ளிட்டே இருக்கு இல்லையா, அதுல அந்த கண்ணாடி உடஞ்சு போயிடுது. ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் ஓடியாந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ட்ரெயினை எடுத்துடுறாங்க. நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்கு, எல்லாரும் சீக்கிரமா ஓடுங்க அப்படின்னு நம்ம டான் சொல்லிட்டு இருக்கும்போது சாம்பிஸ்லாம் வந்துருச்சு. அந்த ஸ்கூல் பசங்களே சில பேர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ கூட்டி ட்ரெயின்ல ஏறிட்டாரு. ஆனா நம்ம டான் இன்னுமே ஏறவே இல்லை, அப்படியே ஓடி வந்துட்டே இருக்காரு. முன்னால இருந்து ஏகப்பட்ட சாம்பிஸ் நம்ம டான் அட்டாக் பண்ண வருது. பட் டான் அடி வெளுத்துறாரு. அப்படியே ட்ரெயினுக்குள்ளேயும் ஏறிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ டீம் வேற ஒரு பெட்டியில் ஏறிட்டாங்க. அப்படியே ட்ரெயின் நல்லா வேகமா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம குட்டி பொண்ணு டீம் ஒரு பெட்டியில் ஏறினாங்க
இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் காட்டுறாங்க. அப்படியே நம்ம டானோட மனைவி டானுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தா பிச்சைக்காரன் டக்குன்னு பிடிச்சிடறான். பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்குது. அவ்வளோதான் மாட்டிக்கிட்டான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற வாஷ்ரூமோட டோர் ஓப்பனில் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு எல்லாரும் ஒளிஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ ஜாம்பிஸ்ல இவங்க பார்த்துட்டு அட்டாக் பண்ண வருது. இவங்க டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ஜாம்பி தலையை விட்டு முட்டு கொடுத்து டோரை க்ளோஸ் பண்ண முடியாத மாற்றிடுச்சு. இன்னும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அங்கே வந்துட்டே இருக்கு. இப்போ ட்ரெயினோட பைலட் ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க, ட்ரெயின் இன்னுமே எந்த ஸ்டேஷன்லையுமே நிற்காது, கடைசி ஸ்டேஷனான பூசன்ல மட்டும் தான் நிற்கும், எல்லாரும் பாதுகாப்பாருங்க, எல்லாருமே பாதுகாப்பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பாதிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டானுக்கு ஒரு கால் வருது. நம்ம குட்டி பொண்ணு தான் பேசுறா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நாங்க டாய்லெட்ல மாட்டிட்டு இருக்கோம், இங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு, நாங்க இருக்கிறது 13 நம்பர் பெட்டி அப்படி சொல்லிட்டு கால் கட் ஆயிடுது. அவ்வளவுதான், அவங்களை காப்பாற்ற போயே ஆகணும். நடுவில் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. இப்போ நம்ம குட்டி ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்றோம் பாருங்க, நாங்க இப்போ 9ஆம் நம்பர்ல பெட்டியில இருக்கோம், இங்க இருந்து 13ஆம் பெட்டிக்கு போயிட்டு அங்க மாட்டிட்டு இருக்கோம், எல்லாருமே காப்பாத்திட்டு நம்பர் 15 பெட்டியில போயிட்டோம்னா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இதுதான் பிளான். இப்போ ட்ரெயின்குள்ள இருக்க எல்லா ஜாம்பிஸ் தாண்டி தான் போய் ஆகணும். அப்படியே நம்ம டீம் கையில கிடைக்கிற ஆயுதத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. நம்ம டானு கையாலே எல்லாரையும் அடிச்சு பொழக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி உதவி செஞ்சுக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு பெட்டியை தாண்டி வந்துட்டே இருக்கும்போது ஒரு பெட்டி ஃபுல்லாவே ஸ்கூல் பசங்களா இருக்காங்க. நம்ம குட்டி ஹீரோ யாருமே அடிக்க மாட்டாரு. ட்ரெயின்ல ஏறும்போது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இப்போ எல்லாமே ஜாம்பியா மாறிட்டாங்க. இதனாலே அடிக்க மனசு வரல. ஒரு கட்டத்துல நம்ம டானும் ஹீரோவும் ஜாம்பிஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. இப்போ ட்ரெயின் அப்படியே டனலுக்குள்ள என்ட்ரி ஆகிடுது. அந்த இடம் ஃபுல்லாவே இருட்டான உடனே ஜாம்பிஸ் எல்லாம் அவங்களை விட்டுருது. என்னன்னு பார்த்தா அதுங்களுக்கு இருட்டுல கண்ணு தெரியல. ஸோ இதுதான் அந்த படத்தில் ஜாம்பிஸுக்கு வீக்னஸ். இருட்டுல கண்ணு தெரியாது, ஆனா காது நல்லாவே கேட்கும். இப்போ அப்படியே ஒரு பக்கத்துல மேல இருந்து பால்ஸ் எல்லாம் கீழே விழுது. இந்த சத்தம் கேட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரத்துல பேட்டை வச்சு தட்டவும் ஜாம்பிஸ் எல்லாம் சத்தம் கேட்டு அந்த பக்கம் ஓடி போயிடுது. நம்ம டீம் அப்படியே சேஃபா அடுத்த பெட்டிக்குள்ள வந்துடுறாங்க. இப்போ அந்த ஜாம்பிஸுக்கு இருட்டுல கண்ணு தெரியாது இல்லையா, இதனால ட்ரெயின் எப்பெல்லாம் டனலுக்குள்ள என்ட்ரி ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம அடுத்த பெட்டிக்கு தாண்டி போயிடலாம் அப்படின்ட்டு பிளான போட நம்ம ஹீரோ அப்படியே டானோட போனை கேட்டு வாங்கிக்கிறாரு. அதே செட் பண்ணிட்டே இருக்காரு. ட்ரெயின் மறுபடியும் டனலுக்குள்ள போகுது. அப்படி டானோட போனை தூரமா தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ அதுக்கு கால் பண்ணும்போது ஜாம்பிஸ்லாம் அந்த சத்தம் கேட்டு ஓடி போயிடுது. ஒரு வழியா குட்டி போன டீம் இருக்க இடத்த பார்த்துட்டாங்க. எல்லாரும் பாதுகாப்பா தான் இருக்காங்க. இப்போ ட்ரெயின் அப்படியே டனல் விட்டு வெளில வரவும் இவங்க அப்படி இன்னொரு பாத்திரம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மேப பார்த்து இன்னும் அடுத்த டனல் வரதுக்கு 10 கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. குட்டி ஹீரோ அந்த ஜின் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுறாரு. இந்த மாதிரி எல்லாரையும் காப்பாற்றி வந்துட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நீங்க இருக்கிற பெட்டிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லிடுறாரு. இப்போ அந்த வில்ல பைப்புல ஒரு விஷயத்த சொல்லுவான் பாருங்க, அந்த பெட்டியில இருந்து இந்த பெட்டிக்கு வரணும்னா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் தாண்டி தான் வரணும். அப்படி எல்லாம் யாராலையும் வர முடியாது. கண்டிப்பா அவங்களை ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிருக்கோம், அவங்களுமே ஜாம்பிஸா மாறி இருப்பாங்க, அதனால யாரையுமே உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோ டீமுக்கு தெரியாது இல்லையா. அவங்க அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா முன்னால ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்குது. இவங்க போறதுக்கு சுத்தமா வழியே கிடையாது. அதனால இந்த பேக்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாருமே ஏறி தவழ்ந்து வந்துட்டே இருக்காங்க. எல்லாருமே பாதுகாப்பா இறங்கி வந்துட்டாங்க. ஆனா அந்த பிச்சைக்காரன் மட்டும் இறங்க முடியாம பொத்துன்னு விழுந்துடுறான். அவனுடைய காப்பாதல் நம்ம ஹீரோ போக ட்ரெயின் டனலை விட்டு வெளியே வந்துருது. அவ்வளவுதான், எல்லாருமே ஒளிஞ்சிக்கிறாங்க. அவ்வளவு ஜாம்பிஸ் உள்ள இருக்குது. எல்லாமே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டே இருக்கும்போது பொண்ணு பார்த்து இந்த பிச்சைக்காரன் இருக்கா இல்லையா, அவன் ஒரு ஜூஸ் கடை முயற்சிடுறான். இந்த சத்தம் ஜாம்பிஸ் கேட்டுடுது. உடனே உங்களுக்கு துரத்த ஆரம்பிச்சிருது. எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டான் அப்படி ஹீரோ வந்ததுமே டோரை லாக் பண்ணிடுறாரு. ஆனா ஃபுல்லா லாக் பண்ண முடியல. ஏகப்பட்ட ஜாம்பி தலை கை கால் அப்படின்ட்டு முட்டு கொடுத்துட்டே இருக்கு. அந்த பக்கம் டோரை பார்த்து அப்படி லாக் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த வில்ல பைப்புல தான் அங்க இருக்கிறவங்களை வச்சு இந்த டோர் லாக் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான், ஒரு பக்கம் நம்ம டான் ஜாம்பிஸ்லாம் வராத மாதிரி கதவை லாக் பண்ணி வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் எப்படியாச்சும் கதவை திறக்க போராடிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ஜாம்பி நம்ம டானோட கையில கடிச்சிருது. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டானும் ஜாம்பியா மாறிடுவாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு அந்த பக்கம் டோர் அடிச்சு உடச்சிடுறாங்க. அந்த வில்ல பைப்புல இருக்கான்ல, இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இன்னொரு டோர் இருக்கும், அதையுமே திறக்க விடாத அளவுக்கு பிடிச்சிக்கிறாங்க. இந்த சைக்கோ எவ்வளவு கொடூரமா இருக்கா பாத்தீங்களா. பட் டானோட மனைவி கதறி கதறி அழுகுறாங்க. இப்போ நம்ம டான் ஒரு விஷயம் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சிச்சு இனிமே தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. இதனால நம்ம ஹீரோவை சீக்கிரமா எல்லாரையும் கூட்டிட்டு போக சொல்றாரு. நம்ம ஹீரோ டானோட மனைவி கூட்டிட்டு போறாங்க. அவங்க வரவே மாட்டாங்க. அப்படியே கதறி கதறி அழுதிட்டு இருக்கும்போது நம்ம டான் பிடிச்ச இந்த டோரோட கண்ணாடி உடஞ்சிருது. ஏகப்பட்ட ஜாம்பிஸ் உள்ள வந்துட்டே இருக்குங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்ல போய் கதவை திறக்க முடியாத பிடிச்சிக்கிட்டான். நம்ம டான் எல்லாத்தையும் தடுத்து பிடிச்சிக்கவும் ஒரு வழியா அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. எல்லாருமே உள்ள வந்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்க மட்டும் உள்ள வர மாட்டாங்க. இப்போ அவங்களுமே ஜாம்பிஸ் கடிச்சிருது. நம்ம ஹீரோ வில்ல பைப்புல போட்டு செமையா அடிக்கிறாரு. இப்போ தெரியும் அவன் எவ்வளவு பெரிய சைக்கோன்ட்டு. அவன் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து இவன் ஜாம்பியா மாறிட்டான், இவன் கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாம்பின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிட எல்லாருமே அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. வந்தவங்க யாரையுமே அவங்க கூட சேர்த்துக்க விட மாட்டாங்க. எல்லாரையும் வெளியே போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதனாலே உள்ளிருந்து வந்தவங்க எல்லாருமே வேற ஒரு பெட்டிக்கு போயிடுறாங்க. அந்த ஜின் பொண்ணு இவங்க கூட வந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோ டீம் வேற ஒரு பெட்டிக்கு போயிடுவோம். அங்கே இன்னொரு வயசான பெண்மணி இருக்காங்க. இதுக்கு முன்னால் செத்து போனாங்க இல்லையா, அவங்க இவங்களோட அக்கா. இந்த சுயநலம் பிடிச்ச மக்கள் இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பிஸ் திறந்து விடுவோம். அவ்வளவுதான், எல்லாருமே ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ இருக்கு நம்ம ஹீரோட டீம் மட்டும் தான். எல்லாருமே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இழப்பு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோக்கு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இப்பதாங்க கதையில மிகப்பெரிய ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த ஜாம்பி வைரஸ் பரவலது காரணம் அவரோட கம்பெனி தான். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. அப்படியே அவர் அந்த பக்கம் கதறிட்டே இருக்காரு. இப்போ ட்ரெயின் சடனா நிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க போற ட்ரெயின் ட்ராக்ல ஏகப்பட்ட கண்டெய்னர் விழுந்து கிடக்கு. இதுக்கு மேல அந்த ட்ரெயின்ல போக முடியாது. இப்போ அந்த ட்ரெயினோட பைலட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இருக்கிற ட்ரெயினோட பக்கத்துல இன்னொரு ட்ரெயின் இருக்கு, சீக்கிரமா எல்லாருமே அங்க தப்பிச்சு போங்க, இதுக்கு மேல அந்த ட்ரெயின்ல போக முடியாது, இதை விட்டு வேற வழியும் கிடையாது அப்படின்னு சொல்ல இது அப்படியே நம்ம ஹீரோட டீம் ஒரு பக்கம் காதுல வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வில்ல போய் காட்டுறாங்க பாருங்க, அவனுமே உயிரோட தான் இருக்கான். அவனுமே இது காதுல வாங்கிட ட்ரெயினோட பைலட்டை போல இறங்கி போயிட்டு பக்கத்துல இருக்க ட்ரெயின்ல ஏறி பார்க்கறாரு. அதுலயுமே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. இவர் அப்படியே இறங்கி ஓடிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோட டீம் இறங்கிட்டாங்க. அந்த ட்ரெயினோட டிரைவர் ஒரு வழியா ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த வில்ல போய் காட்டுறாங்க. அவன் சரியான சைக்கோ போல. அவன் அப்படியே அந்த பாத்ரூம்குள்ள இருந்து எட்டி பார்க்கறான்.
வெளியே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. ஆனால் அவன் கூட இன்னொருத்தன் இருப்பான். அவன்கிட்ட ஜாம்பிஸ் எதுவுமே இல்லை, நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபர்ஸ்ட் தள்ளி விடுறான். அவன் அப்படியே ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிறான். இவன் மட்டும் அப்படி தப்பிச்சு ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ மற்றவங்க எல்லாருமே எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ட்ரெயின் பெட்டியில் ஜாம்பிஸ் எதுவுமே இல்லை. இது நம்ம குட்டி ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. ஒரு ட்ரெயின் இன்ஜின் மட்டும் செமமாக வந்து இவங்க பக்கத்துலேயே மோதிடுது. பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ட்ரெயின் பெட்டிகள்லாம் அப்படியே பறந்து போயிட்டு விழுது. அப்படியே பார்த்து நம்ம ஹீரோவையும் மற்றவங்களையும் காணோம். அவங்க நின்றுட்டு இடத்துல ஒரு ட்ரெயின் பெட்டி வந்து விழுந்து கிடக்கு. அவ்வளோதான், நம்ம குட்டி ஹீரோ அப்படியே கதறிட்டு அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ள ஏறிடுறாரு. அந்த பக்கம் டோர் வந்து லாக் ஆகிட்டு இருக்கு. இது அப்படியே உடச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்துடுறான். அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த நம்ம ஜின் பொண்ணை பிடிச்சி சாமி தள்ளி விட்டுறான். அவ்வளோதான், அவளையும் சாமி கடிச்சிருது. இந்த சைக்கோ பைப்பில் அந்த இடத்துல ஓடி போக அந்த ஜின் பொண்ணு முழுசாக ஜாம்பியா மாதிரி நம்ம குட்டி ஹீரோ கடிக்கவும் 2 பேருக்கு அதையும் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவங்கள இன்னும் சாகவே இல்லை. ஆனால் அந்த ட்ரெயினுக்கு கீழே மாட்டிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினோட போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட போயிட்டே இருக்காரு. அப்போ அந்த சைக்கோ ஓடி வரதை பார்த்துட்டு சீக்கிரமா வாங்க வாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அவன் கீழே விழுந்துடுறான். சரி, அவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம ட்ரெயின் பைலட்டே பிடிச்சி ஜாம்பி கிட்ட தள்ளி விட்டுறான் அந்த சைக்கோ. அவர் அப்படியே ஜாம்பி போட்டு கடிச்சு கொதறிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம இந்த சைக்கோ பைப்புல ட்ரெயினுக்கு ஓடி போயிடுறான். சரி, இவனை படத்துல எங்க பார்த்தாலுமே அவ்வளவு கடுப்பா இருக்கும். இந்த மாதிரி மனுஷனாலதான் ஏகப்பட்ட நாள் அவங்க செத்து போறாங்க. அந்த பக்கம் எல்லாரும் ட்ரெயினுக்கு கீழே மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ உயிரோடு இருக்கிறது ஒரு 4 பேர் மட்டும்தான். நம்ம ஹீரோ, குட்டி பொண்ணு, டானோட மனைவி, அப்புறம் அந்த பிச்சைக்காரன், இவங்க மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியை கண்டுபிடிச்சி வெளியே போயிடுறாரு. மற்றவங்களே கூட்டிட்டு இருந்தா அந்த வழி மேலே ஒரு வைட்டான பொருள் வந்து விழுந்துடுது. நம்ம ஹீரோ அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த ட்ரெயினோட கண்ணாடிலாம் உடஞ்சி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் உள்ள வந்துடுது. இவ்வளோ நேரமும் நம்ம கெட்டவன் நினச்சிட்டு இருந்தா அந்த பிச்சைக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஜாம்பிஸ்லாம் வராத மாதிரி தடுத்து பிடிச்சிக்கிறான். இவங்களையும் காப்பாற்றி விடுறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ குட்டி பொண்ணையும் டானோட மனையும் காப்பாற்றிட்டாரு. அந்த பிச்சைக்காரன் ஜாம்பிஸ் கிட்ட மாட்டி செத்து போயிடுறான். அவ்வளோதான், ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இவங்க 3 பேரையும் துரத்த ஆரம்பிச்சிருது. நேரம் அந்த ட்ரெயினோட இன்ஜினுக்கு தான் ஓடுறாங்க. பின்னால பார்த்தா அவ்வளோ ஜாம்பிஸ் வருதுங்க. இப்படியே நம்ம ஹீரோ 2 பேரையும் ட்ரெயினில் ஏற்றிட்டாரு. ஆனால் அந்த ஜாம்பிஸ் எல்லாமே ட்ரெயினை பிடிச்சிட்டு தொங்குதுங்க. ஏகப்பட்ட ஜாம்பிஸ் ஒன்று மேலே ஒன்று பிடிச்சிக்கிட்டு தரன்னு தேய்ச்சிட்டே வரும். இதனாலேயே ட்ரெயினோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அதனால நம்ம ஹீரோ இதுங்களை தள்ளி விடலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த கையிலே ஓங்கி உதச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே ஒவ்வொரு சாமியும் உதச்சி தள்ளி விடவும் எல்லாம் ட்ரெயினை விட்டுடுதுங்க. இப்போ 3 பேர் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினோட இன்ஜினை போய் திறந்து பார்த்தா உள்ள அந்த வில்ல சைக்கோ உட்காந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே சாமியா மாறிட்டு இருக்கான். ஆனால் ஃபுல்லாக மாறல, பாதி மட்டும் தான் சாமியா மாறிட்டு இருக்கு. அட சைக்கோ நாயே, இன்னும் ஏடா கொள்ள நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஃபுல்லாக சாம்பியா மாறிடுறான். அப்படியே நம்ம ஹீரோ மேலே பாஞ்சு கடிக்க வர நம்ம டானோட மனைவி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவன் முடிய பிடிச்சி இழுத்தவன் அவங்க பக்கம் திரும்பிட்டான். நம்ம ஹீரோ அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சைக்கோட வாயிலே தெரியாமல் கையை வச்சிடறாரு. அவ்வளோதான், நம்ம ஹீரோவையும் கையில் கடிச்சு வச்சிடறான். நம்ம ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாம்பியா மாறிடுவார். இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழி அந்த சைக்கோவை ட்ரெயின் விட்டு தள்ளி விட்டுறாரு. கையை பார்த்தா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி சாம்பியா மாற போனோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ட்ரெயினோட இன்ஜினுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு ட்ரெயினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம குட்டி பொண்ணுகிட்ட இங்கே பாருமா, ஆண்டி கூடவே இருக்கணும், அவங்கள விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, நல்ல பொண்ணு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த குழந்தை என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, நீங்கள் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதுது. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே மனசை கல்லாக்கிட்டு வெளியே வந்து கதவை முடிக்கிறாரு. குழந்தை கதறி அழ ஆரம்பிச்சிருது. அப்பா அப்பான்னு கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இவரும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே குழந்தைய பற்றி நினச்சிக்கிட்டே ட்ரெயினில் இருந்து கீழே குதிச்சிடுறாரு. இந்த சீனை படத்தில் பார்க்கும்போது அழுகாத ஆள் யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ டச்சிங்காக இருக்கும். இப்போ உயிரோடு இருக்கிறது நம்ம டானோட மனைவியும் குட்டி பொண்ணு மட்டும்தான். ட்ரெயின் அப்படியே ஒரு டனல் முன்னாடி வந்து நிற்கிது. இதுக்கு மேலே அந்த ட்ரெயினாலும் உள்ளே போக முடியாது. முன்னால் பார்த்தா ஏகப்பட்ட பிணங்கள் கிடக்கு. 2 பேரும் ட்ரெயினை விட்டு இறங்கி முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டனலுக்கு அந்த பக்கம் ஏகப்பட்ட ராணுவ படையே இருக்கு. இவங்க 2 பேரும் நடந்து வரதை பார்த்ததுமே அவங்களுக்கு தெரியாது இல்லையா வர்றது ஜாம்பியா மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாராக இருந்தாலும் சுட்டு தருங்க அப்படின்ட்டு ஆர்டர் போட இப்போ அப்படியே குறிச்சு சுட்டு தரலான்னு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நம்ம குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பாட்டு போட்டிருப்பான். அதை கூட நம்ம ஹீரோ கேமராவில் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த பாட்டை இப்போ பாடுறான். ஆக்சுவலி இந்த பாட்டை நம்ம ஹீரோக்காக தான் அந்த குட்டி பொண்ணு பாடி இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ தான் அதை பார்க்க போகவே இல்லை. அதனால இந்த பாட்டை பாதியில் நிப்பாட்டிருக்க அந்த குழந்தை இப்போ அந்த பாட்டை பாட அந்த சத்தம் கேட்டு சோல்ஜர்லாம் இவங்க மனுஷங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. உடனே 2 பேரையும் காப்பாற்றிறாங்க. அவ்வளோதான், இப்போ இவங்க மட்டும் உயிரோடு இருக்காங்க. இதோட அந்த படம் முடியுதுங்க. படம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான படத்தில் சந்திக்கலாம். பை கைஸ்.